1600 ஆண்டுகள் பழமையான தென்னிந்தியாவிலேயே பழமை வாய்ந்த ராமர் கோவில். ராமானுஜர் தீசை பெற்ற திருத்தலம். மதுராந்தகம் ஏரியை உடையாமல் காத்த ஏரி காத்த ராமர் கோவில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இக்கோயிலானது மதுராந்தகம் பேருந்து நிலையத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அமைந்திருக்கு. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆன்லைன்ல பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கூல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இவ்வாலயத்தில் மூலவராக ஏரி காத்த ராமர் உள்ளார். உற்சவராக கருணாகர பெருமாள் உள்ளார். தாயாரின் பெயர் ஜனகவல்லி. சீதையை மீட்க இலங்கை செல்லும் வழியில் ராமபிரான் விபண்டக மகரிஷியின் ஆசிரமத்தில் சிறிது காலம் தங்கியிருந்தார். மகரிஷியின் வேண்டுதலுக்காக அயோத்தி திரும்பும் வழியில் சீதையுடன் கல்யாண கோலத்தில் இங்கு காட்சி தந்தார். இதன் அடிப்படையில் இங்கு புஷ்பக விமானத்துடன் கோதண்ட ராமர் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. ராமருக்குரிய சிறப்பான கோயில்களில் இதுவும் ஒன்று. ராமபிரானுக்கு சீதை சற்று தள்ளி நிற்பது போலவே சிலைகள் பொதுவாக இருக்கும். இந்த கோவில் மூலஸ்தானத்தில் சீதையின் கைகளை பற்றிய நிலையில் ராமன் இருக்கிறார். அருகில் லட்சுமணர் இருக்கிறார். ராமர் விபண்டருக்கு காட்சி தந்த பொழுது சீதையின் மீதான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இவ்வாறு காட்சி தந்ததாக கூறப்படுகிறது. இவர்களை வணங்கியபடி விபண்டக மகரிஷியும் மூலஸ்தானத்திற்குள்ளேயே இருக்கிறார். சுவாமி சன்னதிக்கு வலதுபுறம் ஜனகவல்லி தாயாருக்கு தனி சன்னதி இருக்கிறது. ஜனக மகாராஜாவின் மகளாக வளர்ந்ததால் இவளுக்கு இப்பெயர் வந்தது. ராமானுஜர் பொதுவாக காவி வஸ்திரம் அணிந்து காட்சி தருவார். ஆனால் இத்தலத்தில் வெண்ணிற ஆடையுடன் குடும்பஸ்தர் கோலத்தில் தரிசிக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் இருந்து ராமானுஜர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் முன்பு இங்கு தீசை பெற்றுக் கொண்டார். இதன் காரணமாக இங்கு வெண்ணிற ஆடையுடன் காட்சியளிக்கிறார். மூலவர் உற்சவர் இருவருக்கும் வெள்ளை ஆடையுடனே அலங்காரம் செய்கின்றனர். ராமானுஜரின் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது. ராமர் கோயிலுக்கு பின்புறம் ஒரு ஏரி உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏரி அடிக்கடி நிறைந்து கரை உடைப்பு ஏற்பட்டது. இதனால் வெள்ளம் ஊருக்குள் புகுந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள். அப்பொழுது லயோனல் பிலஸ் என்ற ஆங்கிலேயர் கலெக்டராக இருந்தார். ஏரிக்கரையை பலப்படுத்த அவர் எடுத்த முயற்சிகள் எதுவும் பயனளிக்கவில்லை. ஒரு சமயம் அவர் இக்கோயிலுக்கு வந்த பொழுது அரசருக்கு தாயார் சன்னதியை திருப்பணி செய்து தரும்படி கேட்டுக்கொண்டார். அவர், உங்கள் தெய்வத்துக்கு சக்தி இருந்தால் இந்த வருடம் பெய்யும் மழையில் ஏரி உடைப்படாமல் இருக்கட்டும். அப்படி இருந்தால் நான் அப்பணியை செய்து தருகிறேன் என்றார். மழைக்காலம் துவங்கவே வழக்கம் போல ஏரி நிரம்பியது. எந்த நேரத்திலும் உடையலாம் என்ற நிலையில் ஏரியை பார்வையிட அவர் சென்றார். அப்பொழுது அங்கு 2 இளைஞர்கள் கையில் இருந்த வில்லில் அம்பு பூட்டி நின்றனர். அந்த அம்பில் இருந்து மின்னல் போல் ஒளி கிளம்பியது. அதன் பிறகு ஏரிக்கரை உடையவில்லை. மகிழ்ந்த பிலேஸ் ராமலட்சுமர் இளைஞராக வந்ததை அறிந்தார். பின்பு தாயார் சன்னதியை கட்டி கொடுத்தார். இச்சம்பவம் குறித்த கல்வெட்டு தாயார் சன்னதியில் உள்ளது. ஏரி உடையாமல் காத்ததால் சுவாமிக்கு ஏரி காத்த ராமர் என்ற பெயர் ஏற்பட்டது. கம்பராமாயணம் எழுதிய கம்பர் அதை அரங்கேற்றும் முன்பு ராமன் தலங்களுக்கு யாத்திரை சென்றார். அவர் இங்கு வந்த பொழுது ஓரிடத்தில் சிங்கம் உருமும் சத்தம் கேட்டது. பயந்து போன கம்பர் அவ்விடத்தை பார்த்த பொழுது நரசிம்ம லட்சுமியுடன் காட்சி தந்தார். பிற்காலத்தில் சிங்க முகம் இல்லாமல் மனித முகத்துடன் சாந்த நரசிம்மர் சிலை வடிக்கப்பட்டது. உற்சவரான இவரை பிரகலாத வரதன் என்கின்றனர். சுவாதி நட்சத்திர நாட்களில் இவருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும். ராமர் பூஜித்த கருணாகர ராமர் தலமாக இருந்தாலும் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தரும் கருணாகர பெருமாளே உற்சவ மூர்த்தியாக அருள்கிறார். ஸ்ரீரங்கத்தில் சேவை செய்து வந்த ஸ்ரீட பெரிய நம்பி ராமானுஜருக்கு தீசை கொடுப்பதற்காக காஞ்சிபுரம் சென்றார். இவ்வேளையில் ராமானுஜர் அவரிடம் தீசை பெறுவதற்காக ஸ்ரீரங்கம் கிளம்பினார். இருவரும் இத்தலத்தில் சந்தித்து கொண்டனர். பெரிய நம்பி ராமானுஜருக்கு ஆசாரியாக இருந்து இத்தலத்திலேயே பஞ்ச சமஸ்காரம் என்னும் தீசை செய்து வைத்தார். இந்த வைபவம் ஆவணி மாதம் வளப்பிறை பஞ்சமி என்று இக்கோயிலில் உள்ள மகிழ மருத்தடையில் நடைபெறும். 16 கரங்களுடன் அக்னி கிரீடம் அணிந்த சக்கரத்தாழ்வார் தனி சன்னதியில் இருக்கிறார். இவருக்கு கீழே எந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எந்திரத்தின் சுவாமியை தரிசிப்பது நிறைந்த பலன் தரும். இவருக்கு பின்புறம் உள்ள யோக நரசிம்மர் நாகத்தின் மீது காட்சி தருகிறார். சித்திரை நட்சத்திர நாட்களில் இச்சன்னதியில் சுதர்சன ஹோமத்துடன் பூஜை நடைபெறும். ராமநவமி விழா இங்கு விசேஷமாக கொண்டாடப்படும். நவமி அன்று காலையில் கோடாரி முடிச்சுடன் பஞ்சகச்ச அலங்காரம், ஒரு வஸ்திரம் மட்டும் அணிவிக்கும் ஏகாந்த அலங்காரம், மதியம் திருவாபரண அலங்காரம், மாலையில் புஷ்பங்களுடன் வைரமுடி தரித்த அலங்காரம்,
இரவில் முத்து கொண்ட திருவாபரணத்துடன் புஷ்ப அலங்காரம் என ஒரே நாளில் சுவாமிக்கு 5 வித அலங்காரத்துடன் விசேஷ பூஜை நடக்கும். அன்று சுவாமி சீத லட்சுமணருடன் நேரில் எழுந்தருள்வார். ராமானுஜரும் அவருக்கு தீட்சை கொடுத்த பெரிய நம்பியும் ஒரே சன்னதியில் இருக்கின்றனர். ராமானுஜர் தீட்சை பெறும் நிலையில் வணங்கியபடியும் பெரிய நம்பி ஞான முத்திரை காட்டியபடியும் இருக்கிறார்கள். இவ்வாறு குரு சிஷ்யர் இருவரையும் ஒரே சன்னதியில் தரிசிக்கலாம். குழந்தைகள் கல்வியில் சிறப்பு பெற இவர்களிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். சன்னதியில் பெரிய நம்பி பூஜித்த குழந்தை கண்ணன் இருக்கிறார். ஒரு கையில் வெண்ணெயுடன் வலது காலை மலர் மீது வைத்த நிலையில் காசு தருகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவருக்கு தொட்டில் சேவை செய்து வழிபடுகிறார்கள். பெருமாள் பக்தர்களுக்கு தீட்சை தரும் பொழுது கைகளில் சங்கு சக்கர முத்திரைகள் பதிப்பார். பெரிய நம்பி ராமானுஜருக்கு தீட்சை கொடுக்க பயன்படுத்திய சங்கு சக்கர முத்திரைகள் இக்கோயிலில் உள்ளது. 1935ஆம் ஆண்டு திருப்பணி நடந்த பொழுது இம்முத்திரைகள் இங்கு கிடைத்தது. இந்த சங்கு சக்கர தரிசனம் கிடைப்பது மிகவும் அபூர்வம். ஆணையில் இங்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது. விழாவில் 7ஆம் நாளில் பெரிய பெருமாள் உற்சவம் நடக்கும். அன்று ராமர் புஷ்பக விமானம் போல அமைக்கப்பட்ட தேரிலும் மறுநாள் கருணாகர பெருமாள் மற்றொரு தேரிலும் உலா செல்வார். இவ்வாறு இங்கு ஒரே விழாவில் 2 தேர்கள் ஓடும். இத்தலத்தில் தம்பதிய ஒற்றுமையுடன் திகழ இத்தல இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். குழந்தை கல்வியில் சிறப்பு பெற பெரிய நம்பி ராமானுஜர் இவர்களிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் சேவை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் நேர்த்திக்கடனாக பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். இந்த அற்புதமான கோவில் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. 42 நாட்களுக்குள் நீங்கள் போனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை தரும். இவ்வாலயத்துக்கு எதிர்ப்புறம் அழகான குளம் அமைந்துள்ளது. கோயிலுக்கு எதிர்ப்புறம் ஆஞ்சநேயர் ஆலயமும் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆலயத்தையும் மறக்காம பாருங்க. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அற்புதமான கோயிலை நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரெமாகுல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸ்ரீராம ஜெயம். நன்றி, வணக்கம்.